வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஆஸ்க்ன்ற வேர்பை பேஸ் பண்ணின phrasal verbs பத்தி பார்க்க போறோம். ஜெனரலா நம்ம phrasal verbs அப்படின்னாலே பார்ட்டிகுலர் பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த செட்டை இப்படி வேர்பை வச்சு படிக்கிறது தான் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ்க் ரிலேட்டட் phrasal verbs பார்க்கலாம். இப்போ ஆஸ்க் அப்படின்ற வேர்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம யாரு என்ன செஞ்சாங்க இப்படிதான் நம்மளுடைய ஜென்ரலான ஸ்ட்ரக்சர் இருக்கும், சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஸோ இந்த இடத்துல ஆஸ்க் கேட்கறது அப்படின்றதுனால நான் கேட்டேன், அவன் கேட்டான், இந்த மாதிரி தான் நம்மளுடைய சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்க போகுது. யாரு கேட்டோம் அப்படின்றத அடுத்து சொல்லுவோம், என்ன கேட்டோன்றத அதுக்கு அடுத்து சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஆஸ்க்டு, ஐ ஆஸ்க்டு, ஷி ஆஸ்க்டு, இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போறோம். இப்போ நான் அவனிடம் பேர் கேட்டேன். ஸோ நான் அவன்கிட்ட பேர் கேட்டேன். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் நானு, ஐ ஆஸ்ட், யாருன்றது அவனை, ஹிம், என்ன கேட்டேன்றத அடுத்து சொல்ல போறோம். ஸோ ஐ ஆஸ்க்டு ஹிம் ஹிஸ் நேம், இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்போ அதே மாதிரி நான் அவகிட்ட அவளுடைய திருமணம் எப்போது என்று கேட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் அவகிட்ட கேட்டேன். ஸோ ஐ ஆஸ்க்டு ஹர், என்ன கேட்டேன், when her wedding was. ஸோ ஐ ஆஸ்க்டு ஹர் when her wedding was. ஸோ என்ன அப்படின்றத இந்த இடத்துல சேர்த்திருக்கோம். நம்ம ஜென்ரலா இந்த இடத்துல வெட்டிங் அண்ட் மேரேஜ் கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ வெட்டிங்ன்றது அந்த செரிமனி, அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நாம வெட்டிங் தான் சொல்லணும். ஸோ ஐ ஆஸ்க்டு ஹர் when her wedding was. ஸோ நம்ம சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கறது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ஆஸ்க்னு சொன்னோம். ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம், இல்ல ஒரு பொருளை கேட்கிறோம் ரெக்வஸ்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஆஸ்க் ஃபார்ன்ற phrasal verb யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கேயாவது நம்ம ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஆஸ்க் இல்ல, ஆஸ்க் ஃபார்ன்ற phrasal verb யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு உதவி கேட்டேன் அப்படி சொல்ற மாதிரி அவன்கிட்ட அவள் ஒரு உதவி கேட்டாள். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹெல்ப் கேட்க முடியும் இல்லையா? அடுத்தது இந்த ஆஸ்க் ஃபார்ன்ற phrasal verb பாத்தீங்கன்னா இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். ஸ்பிளிட் பண்ணி இடையில யாரை கேட்டோன்றத இடையில நம்ம சொல்லணும். ஸோ இப்ப அவனிடம் அவள் ஒரு உதவி கேட்டாள். ஸோ ஷி ஆஸ்க்டு ஹிம் for a help. ஸோ இந்த இடத்துல ஆஸ்க் ஃபார் நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இடையில யார்கிட்ட உதவி கேட்டோம் அப்படின்றத இடையில சொல்லியிருக்கோம். என்ன கேட்டோன்றது இந்த இடத்துல ஹெல்ப். ஸோ அதுதான் இந்த இடத்துல என்னன்ற இடத்துல வந்திருக்கு. ஸோ ஷி ஆஸ்க்டு ஹிம் ஃபார் a help. ஸோ அதே மாதிரி நான் யார்கிட்ட போய் பணம்னு நிக்க மாட்டேன், பணம் கேட்க மாட்டேன், ஒரு ஹெல்ப்னு போய் நிக்க மாட்டேன், ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன், இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபியூச்சர்ல நான் யார்கிட்டையும் எப்பயும் போய் கேட்க மாட்டேன். ஸோ ஐ வில் நெவர் ஆஸ்க், யாரையும். ஸோ anyone, என்ன, பணம். ஸோ ஐ வில் நெவர் ஆஸ்க் anyone for money. ஐ வில் நெவர் ஆஸ்க் anyone for money. ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட ஒரு பென்சில் கேட்டா. The little girl asked me for a pencil. ஸோ நாம ஒரு பொருளையோ இல்ல ஒரு ஹெல்ப்பையோ ஒரு அட்வைஸையோ ஸோ யார்கிட்டயாவது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம்னா ஆஸ்க் ஃபாரை யூஸ் பண்ணோம். இப்ப யாரையாவது ஒரு விஷயத்த செய்ய சொல்றோம் அப்படின்னா அப்ப நம்ம ஆஸ்க் டுவை யூஸ் பண்ணுவோம். இல்ல பெரும்பாலும் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல தான் யூஸ் பண்றோம். இப்ப அவர் என்ன இப்படி செய்ய சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ கொஞ்சம் அதை செஞ்சிடறீங்களான்னு கேட்டாரு, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஆஸ்க் பி, ஆஸ்க் ஹிம் இதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்னோட பாஸ் கொஞ்சம் அதை எடுத்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாரு, அது கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்கு மை பாஸ் ஆஸ்க்ட் மீ டு பிரிண்ட் அவுட் த ரிப்போர்ட். ஸோ என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்றத டூ போட்டு சொல்றோம், அவ்வளவுதான். மை பாஸ் ஆஸ்க்ட் மீ டு பிரிண்ட் அவுட் த ரிப்போர்ட். இப்ப எங்க அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொன்னார், எங்க அப்பா அவனை கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொன்னாரு. மை டேட் ஆஸ்க்ட் ஹிம் டு பிரிங் வாட்டர். நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் அவகிட்ட கேட்டேன் அப்படிங்கறத ஐ ஆஸ்க்டு ஹர்ன்னு தான் சொல்லணும். ஆஸ்க்டு டு ஹர், ஐ ஆஸ்க்டு டு ஹிம், இந்த மாதிரி சொல்றது தப்பு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போற phrasal verb ஆஸ்க் அரவுண்ட். ஆஸ்க் அரவுண்ட் அப்படின்னா அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறது, மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறது. நம்ம ஜென்ரலா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ல யாரை கேட்டோம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? ஐ ஆஸ்க்டு ஹர், she asked him, இந்த மாதிரிலாம். ஸோ அந்த இடத்துலதான் யாருன்றத அக்கம் பக்கத்துல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அரவுண்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் பக்கத்துல விசாரிங்களேன், ஏதாவது தங்குற இடம் நல்ல இடம் இருக்கான்னு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ ப்ளீஸ் ஆஸ்க் அரவுண்ட் இஃப் தெர் இஸ் எனி குட் ஸ்டே. என்ன விசாரிக்கணும்? பக்கம் பக்கத்துல ஏதாவது தங்குற இடம் இருக்கான்னு.
So please ask around if there is any good stay. So என்னன்ற இடத்துல தான் if there is any good stay அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிறது நல்லது, மற்றவங்க கிட்ட விசாரிக்கிறது நல்லது. ஸோ இதை மாதிரி இதை செய்யறது நல்லது அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஹேட் பெட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேட் பெட்டர், ஹேடுன்னு வந்திருக்கு அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அப்படியெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஹேட் பெட்டர்ன்றது இது கொஞ்சம் செஞ்சுறது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு, ப்ரெசென்ட்லயோ இல்லை ஃபியூச்சர்லயோ ஒரு விஷயத்த செய்யறது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இந்த மாதிரி ஹேட் பெட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு முன்னாடி மற்றவங்கள விசாரிக்கிறது நல்லது. ஸோ யூ ஹேட் பெட்டர் ஆஸ்க் அரவுண்ட் பிஃபோர் பையிங் திஸ் பிளாட். யூ ஹேட் பெட்டர் ஆஸ்க் அரவுண்ட் பிஃபோர் பையிங் திஸ் பிளாட். இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் ஆஸ்க் ஓவர். ஆஸ்க் ஓவர் அப்படின்னா யாரையாவது வீட்டுக்கு இன்வைட் பண்றது, யாரையாவது வீட்டுக்கு இன்வைட் பண்றது. ஸோ யாரை இன்வைட் பண்றோமோ அதை நம்ம இந்த ஆஸ்க்குக்கும் ஓவருக்கும் நடுவுல கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஆஸ் யூஷுவல் நாம யாரை பத்தியாவது பேசிட்டு இருப்போம், அவங்கள ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ லெட் அஸ் ஆஸ்க் தெம் ஓவர். ஸோ அவங்கள அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆஸ்க்குக்கும் ஓவருக்கும் நடுவுல தெம்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவளை கூப்பிடணும் அப்படின்னா லெட் அஸ் ஆஸ்க் ஹர் ஓவர், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க வந்து எங்களை வந்து வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால ஆஸ்க்ட் அஸ் ஓவர். எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா டின்னருக்கு, ஃபார் டின்னர். ஸோ அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் அஸ் ஓவர் ஃபார் டின்னர். அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் அஸ் ஓவர் ஃபார் டின்னர். இப்போ நாம பார்க்க போற இந்த ஃப்ரேசல் வெர்ப் ஆஸ்க்ன்னு இருக்கு இல்லையா, இது ஆல்மோஸ்ட் ஆஸ்க் ஓவர் மாதிரியே தான். ஆஸ்க் ஓவர்ன்றது நம்மள வந்து தூரத்துல இருக்கவங்க நம்மள வந்து இன்வைட் பண்றது. ஆஸ்கின் அப்படின்றது இப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டு முன்னாடி வாசல்ல இருந்தபடி தெருவுல இருந்தபடி ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்றோம். ஸோ உள்ள வாங்கல ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படி கூப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆஸ்கின். ஸோ ஆஸ்க் ஓவர்ன்றது தூரத்துல இருந்தபடி நம்ம போன்லயோ இல்ல பாக்குற இடத்துலயோ கொஞ்சம் வாங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா டின்னருக்கு வாங்க, இல்ல வீட்டுக்கு வந்து நம்மள இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னா அது ஆஸ்க் ஓவர். ஆஸ்கின்ன்றது வழியில ஒருத்தவங்களை பாக்குறோம், நம்ம வீட்டு பக்கத்துலயோ ஆஃபீஸ் பக்கத்துலயோ ஒருத்தவங்களை பாக்குறோம், வாங்களேன் உள்ள வாங்களேன் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகலாம், அந்த மாதிரி மரியாதை நிமித்தமா ஒருத்தவங்களை கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆஸ்கின். வாங்க ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு கூப்பிட்டேன். ஐ ஆஸ்க்ட் ஹர் இன் ஃபார் அ கப் ஆஃப் காஃபி. ஐ ஆஸ்க்ட் ஹர் இன் ஃபார் அ கப் ஆஃப் காஃபி. ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ வழியில பார்த்தேன் வேற, அதான் வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாசல்ல பார்த்தேன் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ we were talking outside and I asked him in. We were talking outside and I asked him in. இப்போ நம்ம பார்க்க போற இந்த phrasal verb, of course இது ஒரு idiom. Ask over and over again. Ask over and over again. இல்லைன்னா சிம்பிளா ask over and over அப்படி சொன்னாலே போதும். திரும்ப திரும்ப கேட்கறது. ஸோ அவ ஏன் அழுறா அப்படின்னு நான் திரும்ப திரும்ப கேட்டேன். I asked her over and over why she was crying. I asked her over and over why she was crying. ஸோ இதே மாதிரி ஒருத்தவங்க ஃபோன்ல பேசிட்டே இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃபோனை கட் பண்ணிட்டு கொஞ்சம் காஃபி கொண்டு வாயேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு, அவங்க பாட்டு பேசிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் நாம he asked her over and over to end the call and bring him coffee. He asked her over and over to end the call and bring him coffee. இப்போ நம்ம பார்க்க போற இந்த phrasal verb ask after அப்படின்னா ஒருத்தவங்களை விசாரிக்கிறது, ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படி விசாரிப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ask after. இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் உன்னை ரொம்ப விசாரிச்சார். I spoke to him and he asked after you. He asked after you. அவர் உன்னை பத்தி விசாரிச்சார். உன்னோட ஹெல்த்தை பத்தி விசாரிச்சார் அப்படின்னு சொல்லணும்னா he asked after your health. He asked after your health. இது நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்க அப்பா எப்படி இருக்காங்க அவர் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So tell your dad that I asked after him. உங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. So tell your dad that I asked after him. So இந்த வீடியோல நாம ask வச்சு வர்ற phrasal verbs ask after, ask over, ask in, ask for, ask to இந்த மாதிரி நிறைய phrasal verbs பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.